நிர்மல், நிர்மல், என்னப்பா யோசனை? சாப்பிடுப்பா, சும்மா சாப்பிடு. கமான். சும்மாதான் சாப்பிட போறாரு, பின்ன என்ன காசு கொடுத்தா சாப்பிட போறாரு? என்ன அப்படித்தானே நிர்மல்? என்ன சொன்ன? என்ன நீங்க, நான் ஒரு சின்ன ஜோக் அடிச்சாலே விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. இன்னைக்கு என்னடான்னா உண்மையில உட்கார்ந்துருக்கீங்களா? நிர்மலுக்கு அந்த வருத்தம் தீரலடா. ஏன் பழையபடி அவளையே நினைச்சு ஃபீல் பண்றீங்க? அதை மறக்கணும்னு தானே இங்க வந்தோம். சாப்பிடுங்க நிர்மல். என்ன தைரியம் இருந்தா அவர் கூட்டி விடுங்க. சொல்லிடு நிர்மல். யாருங்க? யார் மணி? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குறீங்க? உங்களை விட்டு பிரிஞ்சதுல இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஏங்கிட்டு இருக்கேன். என்ன பார்த்து இப்படி கேக்குறீங்களே? அம்மா 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 அவர் வந்துட்டார் பாருங்களேன். பாபு நீயா? எப்படி இருக்க? எங்க இருக்க? எங்கெல்லாம் ஏன் இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்ட? நீங்கெல்லாம் யாரு? கேட்டியாமா? கட்டின பொண்டாட்டிய பார்த்து புருஷன் கேக்குறாரு நீ யாருன்னு. இதுக்கு பிறகு நான் உயிரோட இருக்கணுமா? சொல்லுமா. அப்பா இது என்ன குழப்பம்? அதான் எனக்கும் புரியல சார். இவங்க ஒண்ணு மென்டல் கேஸா இருக்கணும், இல்லன்னா ஃப்ராட் பண்ற பொண்ணுங்களா இருக்கணும், இல்லன்னா என்ன போய் புருஷன் கிருஷ்ணன் சொல்லுவாங்க. அட பாவி, என் மகளோட 3 மாசம் குடும்பம் நடத்திட்டு இப்ப புருஷா ஒருத்தி கடைசியா இப்படி எல்லாம் பேசுறியே, நீ மனுஷனா? அட நிறுத்துமா, இவர் யாருன்னு நினைச்சு பேசுற நீ? இவர் என் புருஷன், நான் ஒரு பொண்டாட்டின்னு தெரிஞ்சுதான் பேசுறேன். எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல, உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட கிடையாது. நீங்க புருஷன் என்ன வேணாலும் பேசலாம், தாலி கட்டின பாவத்துக்காக எல்லாத்தையும் நான் தாங்கிட்டு தானே போகணும். இப்போ சொல்றேன், நீங்க 2 பேரும் ஏதோ பிளான் போட்டு வந்து என்ன சீட் பண்றீங்க. வாங்க போலீஸ் ஸ்டேஷன். எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனோம்? பெரிய மனுஷன் கூட இருக்காரு, நேரா நம்ம வீட்டுக்கு போவோம். யார் சொல்றது பொய், யார் சொல்றது மெய்ன்னு அங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். என்னமா சொல்ற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்பா என்ன ஏதுன்னு அங்க போய் தான் தெரிஞ்சுக்குவோமே. வாங்க நிர்மல். என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அத பாருங்க. ஆச்சரியமா இருக்க, என் போட்டோ இவங்க வீட்டுக்கு எப்படி வந்தது? இப்பதான் எனக்கே சந்தேகம் வருது, ஒருவேளை அந்த அம்மா சொன்னெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு. சொல்லுங்க நிர்மல், இவங்கள நிஜமாவே உங்களுக்கு தெரியாதா? இத்தனை நாள் பழகி நீங்களே என்ன சந்தேகப்பட்ட எப்படி? ஏமா, இந்த பொண்ணுக்கும் பாபுக்கும் கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சு? என்னப்பா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? 6 மாசத்துக்கு முன்னாலதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவ ஒரு இருதய நோயாளின்னு தெரிஞ்சதும் அவளை கைவிட்டுட்டு போயிட்டீங்கப்பா. உன்னை அவளோட சேர்ந்து குடும்பம் நடத்த சொல்லல, பேருக்காவது பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாதா? இத பாருங்கம்மா, நிச்சயமா நீங்க சொல்ற பாபு நான் இல்ல, என்ன நம்புங்க. இத பாருங்க, என்னோட வாழ பிடிக்கலன்னா அதை சொல்லிடுங்க. நீங்க ஏன் வேற ஆளு வீணா சாதிக்கணும்? ஐயோ, உங்களை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. தெரியலையா? நீங்க யாருன்னு இப்ப நிரூபிக்கிறேன். அம்மா இவர் அவரு இல்லம்மா, வேற யாரோ. எதை வச்சு ஒரு பாபுலன்னு சொல்றேன்? என் கணவர் கையில அவர் பேரை பச்சை குத்தி இருப்பாரு, ஆனா இவர் கையில அது இல்ல, அதனாலதான் இவர் இல்லன்னு சொல்றேன். இங்க பாருங்க, இனிமே இப்படி அவசரப்பட்டு யாரையும் குழப்பாதீங்க. சாரி நிர்மல், கொஞ்ச நேரத்துல நான் இப்படி எல்லாம் நினைச்சேன் தெரியுமா? இட்ஸ் ஆல் ரைட். இப்ப குழப்பம் தீர்ந்தது இல்ல. அம்மாடி ஆளை விடு, வாங்க. என்ன சார், உங்களுக்கு நெஞ்சு வலினாங்க, இப்ப எப்படி இருக்கு? நத்திங் நத்திங், ஐ அம் ஆல் ரைட். பணக்காரன் சொன்னா ஏதாவது ஒரு வியாதி இருக்கணும், இதெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷன். ராதா தான் இதை பெருசா எடுத்து கவலைப்பட்டு இருக்கா. ராதா கவலைப்படுறதும் நியாயம் தானே சார்? யூ ஆர் கரெக்ட். ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா நினைச்சு கவலைப்படுவா, கல்யாணத்துக்கு முன்னாடி புருஷன் நினைச்சு கவலைப்படுவா. சோ நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன நினைச்சு கவலைப்படுறத விட பேசாம உன்ன கல்யாணம் பண்ணிட்டு உன்ன நினைச்சு கவலைப்பட்டுமே. சார், நான் தாய் தகப்பன் இல்லாத ஒரு அனாதை. ஏன் இப்படி பேசுற? இனிமே உனக்கு தகப்பனார் நான் தான், மாமனார் நான் தான். ராதா வரட்டும், முதல்ல கல்யாண பர்ச்சேஸ் வச்சுப்போம். இத்தனை பேர் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறீங்களே, உங்க யாருக்குமே கடவுள் இதயத்தையே கொடுக்கலையா? நல்ல காரியம் ஒண்ணு நடந்தா
ஜென்ம பகையாளிங்க கூட ஒண்ணு சேர்ந்துருவாங்க, பரம விரோதிங்க கூட பழைய பகையை மறந்துருவாங்க. ஆனா பெத்த தாயே ஒதுக்கி வச்சுட்டு இந்த கல்யாணத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் குழந்தை குட்டிகளே கிடையாதா? நீங்க எல்லாம் பந்த பாஸ்தியில அறுத்தறிஞ்சுட்டா வந்திருக்கீங்க. மன்னிக்கணும், நாங்க யாரையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த கல்யாணத்தை நடத்தல. நீங்க யாருக்கு உறவுன்னு சொல்லி ஆகணும். நீங்க தான் பொண்ணுக்கு தகப்பனாரா? ஆமா. உங்க மாப்பிள்ளை என்ன வானத்துல இருந்து குதிச்சாரா இல்ல பூமியை பொழந்துகிட்டு வந்தாரு? அவருக்கு தாய் தகப்பங்கிற எந்த உறவுமே கிடையாதா? அவனை பொறுத்தளவுக்கு ஒரு அனாதை. அட பாவி, பெத்த தாய் கண்ணெதிரிலேயே நிக்கும் போது அனாதைன்னு சொல்றாங்க, கேட்டுக்கிட்டு கல்லு மாதிரி நிக்கிறியடா. அப்படின்னு உயிரோட தழும்புழுகிற அளவுக்கு நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? நீங்க யாருன்னே எனக்கு தெரியலையாமா. அயோக்கிய ராஸ்கல், இவங்களே யாருன்னு தெரியல சொன்ன. உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி மேல உயிரே வச்சிருக்கிறோம். உமா பார்த்தா அந்த வார்த்தை சொன்ன. அக்கா, உனக்கு குழந்தைய இல்லையே நினைச்சுக்க. இவனை இங்கே கொண்டு போட்டுறேன். ஆத்திரப்படாதீங்க. என்ன யாருன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? நீ பாபு, என் ஒரே மகனை தெரிஞ்சுதான்டா பேசுறோம். என்ன தாயா ஏத்துக்க உனக்கு மனசு வரலன்னா தாராளமா தாலிய கட்டு. உனக்காக நான் எவ்வளவோ தியாகங்களை செஞ்சிருக்கேன். அதுல ஒண்ணா இதையும் நினைச்சுக்கிறேன். பாப்பா போல. நில்லுங்கம்மா, நான் உங்க மகன் இல்ல. உங்களை மாதிரியே ரொம்ப பேர் என்ன பாபுன்னு தப்பா நினைச்சாங்க. சத்தியமா சொல்றேன், நான் நிர்மல். ஆமாமா, நாங்க பாபுவை பார்த்ததில்ல. அவர் போட்டோவை தான் பார்த்தோம். நிர்மல் மாதிரியே தான் இருந்தாரு. ஆனா நிச்சயமா சொல்றேன், அவர் வேற, இவர் வேற. நீ நிச்சயமா பாபு இல்லப்பா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அக்கா. ஆமா தம்பி, என் மகனுக்கும் இவனுக்கும் யாராலையும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நான் பெத்தவ, என் கண்ணுக்கு நல்லா தெரியுது. இவன் நிச்சயமா பாபு இல்ல. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் சத்யவதி, திருச்சியில டாக்டரா இருக்கேன். என் ஒரே பிள்ளைதான் பாபு. ஒரு சின்ன விஷயத்துல மனஸ்தாபப்பட்டுக்கிட்டு வீட்டை விட்டே வெளியே போயிட்டான். 6 மாசமாச்சு, இருக்கிற இடமே தெரியல. சொத்து சுகத்தை கணக்கில்லாம கொடுத்த கடவுள் என் மனசு புரிஞ்சுக்கிற ஒரு மகனை தராம போயிட்டார். அவனை பிரிஞ்சு நான் அனுபவிக்கிற வேதனையை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்திருந்தான்னா இப்படிப்பட்ட ஒரு தண்டனை எனக்கு கொடுத்திருக்கவே மாட்டான். அக்கா, நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல நம்ம வந்ததே தப்பக்கா. வாங்க போலாம். ஐம் வெரி சாரி. எல்லாரும் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நான் நிறுத்தி வச்ச இந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். வாங்க. நல்லா இருக்கு. தாயா வந்து நிக்கிறாங்க, அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி. என் மகனுடைய கல்யாணத்தை தான் பார்க்க முடியல. அவன மாதிரியே இருக்கிற உன் கல்யாணத்தை பார்த்ததுல ஓரளவுக்கு ஆறுதலா இருக்கு. உன் மனைவியோட நீ 100 வருஷம் வாழணும்பா. அப்ப நான் வரேங்க. பாபு, நீ வந்துட்டியாப்பா? பாபு வந்துட்டான். பாபு வந்துட்டான் பாருங்க. என்ன ஏமாத்தல பாபு. நீ பாபு இல்ல, நீ நிர்மல். ஐம் சாரி. கரெக்ட். இவரை நிர்மல்னு எப்படிமா கண்டுபிடிச்சீங்க? நான் அவனை பெத்த தாய் இல்லையாம்மா. உங்க மகனுக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு கேள்விப்பட்டோம். அவர் இங்க புறப்பட்டு வந்துட்டாராமே. அவரையும் உங்களையும் சேர்த்து பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் புறப்பட்டு வந்தேன். உங்களுக்கு இருக்கிற அக்கறை என் வயித்துல பிறந்த பிள்ளைக்கு இல்லையம்மா. அவன் இன்னும் இங்க வந்து சேரவே இல்லை. கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பா உங்க மகன் வந்துடுவாரு. அந்த நம்பிக்கையில தான் எல்லாருக்கும் பிறந்த நாள் அழைப்பு அனுப்பிச்சிருக்கேன். அவன் வரலேனா அது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? உங்களுக்கு இருக்கிற பாசம் அவருக்கு இல்லாமலா போயிடும். அவர் நிச்சயம் வருவார். அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. இவ்வளவு நேரமும் அவன் வருவானுதான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், தப்பா எடுத்துக்க மாட்டியே? நீயே என் மகனா இருந்து இந்த விழாவை நடத்தி கொடுப்பியா? நான் ஒரு அனாதம்மா. உங்களை மாதிரி ஒரு தாயாருக்கு ஒரே ஒரு நாள் மகனா இருந்தா கூட அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்.
வாங்க வாங்க வந்துட்டாங்க பாருங்க. ஹலோ மேடம், ஐ எம் பிரகாஷ் ராவ், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். உங்க இன்விடேஷன் கிடைச்சது. ஹலோ இன்ஸ்பெக்டர், மீட் மை சன். ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் பாபு. இங்கதான் தப்பு பண்ணிட்டீங்க. இவன் பாபு இல்லை, வேற யாரு? அவன மாதிரியே உருவத்துல இருக்கிற நிர்மல். என் மகன் எதிர்பார்த்தேன், அவன் வரல. அத பத்தி பார்ட்டி முடிச்சது விவரமா சொல்றேன். இப்ப பார்ட்டி ஆரம்பிக்கலாம் வாங்க. வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம் வாங்க. வாங்க. என்ன நிர்மல், எப்படி இருக்கா என் மருமக? வண்டர்ஃபுல். உங்க அலங்காரம் ஆளே மாத்திருச்சு. She is looking much better. கேட்டியா? ஆமா, எங்களை சாப்பிடதா கூப்பிட்டீங்களா? அது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான். ஒரு ஹாப்பி நியூஸ். என் மகன் கிடைச்சிட்டான். ஓ, கங்க்ராச்சுலேஷன். ஐயோ, நான் அவரை இப்பவே பார்க்கணுமே. அதான் நீ தினமும் பாத்துக்கிட்டு இருக்கியே. நீங்க என்ன சொல்றீங்க? நிர்மலத்தாமா சொல்றேன். பாஸ்கர், இன்னைக்கு நான் நிர்மலை சட்டப்பூர்வமா ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டேன். சொத்து புறாவே அவன் பேர்ல தான் எழுதியிருக்கேன். வாங்கிக்கப்பா. அம்மா, நீங்க ரொம்ப அவசரப்பட்டு முடிவு பண்ணிருக்கீங்க. இல்லப்பா, 6 அமர யோசிச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். என் வயித்துல பிறந்து என்ன மதிக்காத பாபுவை விட யாருக்கோ பிள்ளையா பிறந்து என்ன பெத்த தாயை விட பெருசா நினைக்கிற நீதான் இனிமே எனக்கு பிள்ளை. பாபுவே திரும்பி வந்தா கூட இனிமே இந்த சொத்துல சல்லி காசு கூட அவனுக்கு கிடைக்காது. இந்த சொத்தெல்லாம் எனக்கு வேண்டாமா. உங்க அன்பும் பாசமும் இருந்தா அதுவே போதும். இந்த அன்பும் பாசமும் சட்டப்பூர்வமா இருக்கணும்னு தான் நான் உன்னை ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டு சொத்தையும் உன் பேர்ல எழுதியிருக்கேன். மறுக்காம வாங்கிக்க. அம்மான்னு கூப்பிடுறல்ல, அந்த அம்மா சொல்றேன், வாங்கிக்க. ராதா, இனிமே நான் உனக்கு மாமியார். உன்னை பயங்கரமா கொடுமைப்படுத்த போறேன். ஹலோ, யார் பேசுறது? நான் பாபு பேசுறேன். நிர்மல் இருக்காரா? இல்ல, அவர் வெளியில போயிருக்காரு. நான் அவரோட மிஸ்ஸஸ் பேசுறேன். உன் புருஷன் எங்க அம்மாவை ஏமாத்தி என் சொத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டான். அதை திருப்பி கொடுக்கல, அவனை கொலை பண்ணிடுவேன். ஹலோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ 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 ஹலோ, அப்பா எங்க போயிருக்காரு? வெளியே போயிருக்காரு. என்ன ராதா இது? நீங்க கொடுத்த உயில் எதுக்கா திருப்பி தர? உங்களை ஏமாத்தி இதை எழுதி வாங்கிட்டுதா உங்க மகன் பாபு சொல்றாரு. இந்த உயில் என்கிட்ட இருந்தா என் புருஷன் உயிரோட இருக்க மாட்டாருன்னு போன்ல மிரட்டுறாரு. ஓ, அத பத்தி பேச வேண்டியது என்கிட்ட. தைரியம் இல்லாம ஒன்ன மிரட்டி இருக்கு கோழை. இங்க பாருங்கம்மா, உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டுதான் நாங்க உங்களோட சொந்த பந்தம் கொண்டாடுறோம். ஆனா அத உங்க புள்ள தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பணம் அவர் மனசுல பகையை ஏற்படுத்துறத நான் விரும்பல. தயவு செஞ்சு நீங்க இதை வாங்கிக்கங்க. நீ ஏன் இப்படி பயப்படுறேன்னு எனக்கு புரியுது. ஏதாவது விபரீதமா நடந்துட்டா என்ன செய்யறதுன்னு தானே? பயப்படாத, இப்பவே அதுக்கு நான் என்ன செய்யணுமோ செய்யறேன்.
ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். எஸ், இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் ராவ் இருக்காரா? நான் தான் பேசுறேன். நீங்க? நான் டாக்டர் சத்யவதி பேசுறேன். இன்ஸ்பெக்டர், என் மகனுடைய பர்த்டே பார்ட்டில அவன மாதிரியே இருக்கிற நிர்மல்னு ஒருத்தனை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். ஞாபகம் இருக்கா? நல்லாவே ஞாபகம் இருக்குது. அந்த நிர்மலை கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டேன். அது என் மகன் பாபுக்கு பிடிக்கல. நிர்மலை கொலை பண்ணிட போறதா பாபு போன்ல த்ரெட்டன் பண்ணிருக்கான். உடனடியா ஏதாவது நடவடிக்கை எடுக்கலன்னா ஆபத்துல போய் முடிஞ்சிடும். முக்கியமான விஷயம் இன்ஸ்பெக்டர், நிர்மலுக்கும் பாபுவுக்கும் உங்களால வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா பாபுவோட இடது கையில அவன் பேரை பச்சை குத்திருப்பான். அதை மட்டும் மறந்துடாதீங்க. என் பிள்ளைன்னு கொஞ்சம் கூட தயவுதாட்சியம் காட்டாதீங்க. சிவியரா ஆக்ஷன் எடுங்க. போதுமா? இப்ப திருப்தி தானே? வாமா.